வணக்கம். நாம் இப்பொழுது சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் பிரசிடென்ட் டாக்டர் அசோக் சிகாமணி அவர்களை தான். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். தமிழ்நாடு டிஎன்சிஏல பிரசிடெண்ட்டாக வந்ததில் இளைஞர் நீங்கள் தான். எப்படி இதை உணர்றீங்க நீங்கள்? இனிஷியலாக வந்துட்டு இன்னும் நான் அதில் இன்னும் சிங்க் ஆகலை. இப்போ தான் அந்த மேட்சஸ் நடக்கும்போது, இப்போ இந்த இனாக்ரேஷன்லாம் பண்ணும்போதெல்லாம் தான் வந்துட்டு இது எவ்வளோ பெரிய ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பெரிய பெரிய ஜாமான்லாம் தான் இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட இந்த ஹிஸ்ட்ரியில். ஸோ இதில் நான் வந்திருக்காருல உண்மையுமே எனக்கு பெரிய விஷயம்தான். இது வந்துட்டு நான் இதெல்லாம் வந்துட்டு நினச்சி கூட பார்க்காத ஒரு இடத்துல இப்போ இருக்கேன். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நானும் ஒரு 15-20 இயர்ஸாக வந்துட்டு ஐ பின் அசோசியேட்டட் வித் டிஎன்சிஏ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக வந்து கிட்டத்தட்ட 15-20 இயர்ஸ் இருந்திருக்கேன் இப்போது. அதுக்கப்புறம் இசி மெம்பராக இருந்திருக்கேன், அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இப்போது பிரசிடெண்ட்டாக இருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நானும் இந்த அசோசியேஷனில் ஒர்க் பண்ணி வந்திருக்கேன். ஸோ உடனே வந்து டைரெக்டாக அப்படியே பிரசிடெண்ட்டாக வந்து உட்காரல. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்திருக்கேன். ஃபீலிங் வெரி ஹாப்பி. சார், நீங்கள் வந்து நல்ல கிரிக்கெட் பிளேயர். இன்றைக்கி கூட நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கீங்க. அது வித்தவுட் ஹெல்மெட்டு ஆடுறதுல கெட்டிக்காக இருப்பாங்க. அப்புறமா விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவீங்க. இப்படி கிரிக்கெட்டில் எவ்வளோ காலம் உங்கள் ட்ராவல்? சார், நான் வந்துட்டு 1989 ஆடிட்டுருக்கோம் சார். அதுக்கு முன்னாடி வந்துட்டு விழுப்புரத்தில் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்க் பாலில், டென்னிஸ் பாலில், வயல்வெளியில் குச்சியை வச்சு ஆடினதுலேருந்து ஆடிருக்கோம் நாங்கள். பட் உண்மையாலுமே கிரிக்கெட் பால் பார்த்தது வந்துட்டு 1989 இங்கே சென்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் படிக்க வரும்போது அப்பா அப்போது ஹெல்த் மினிஸ்டர் ஆகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு டிஎம்கே ஆட்சி வந்து ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்து கிரிக்கெட் பால்லாம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி விழுப்புரத்தில் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது கார்க் பாலில் ஆடுறது, டென்னிஸ் பாலில், ரப்பர் பாலில் அந்த மாதிரி டியூப்பில் வந்துட்டு சுற்றி ரப்பர் பேண்டை கட்டி ஆடுறது. ஸோ அந்த மாதிரிலாம் ஆடிட்டு வந்து 89 தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிரிக்கெட் பால் பார்க்க விளையாட ஆரம்பித்தேன். பட் அந்த வருஷமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒய்எம்சிஏ வந்துட்டு நந்தனம் ஒய்எம்சிஏல வந்துட்டு கோச்சிங் கேம்ப், சம்மர் கோச்சிங் கேம்ப் நடந்தது. சந்தானம் சார் இருந்தார். ஸோ அதனால் அந்த கோச்சிங் கேம்பில் வந்துட்டு எங்கள் தாத்தா, அம்மாவோட அப்பா, அவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி பேப்பரில் கட்டிங்ஸ் பார்த்துட்டு உனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த சம்மர் கேம்ப் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிப்பார், லீவில் தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதில் போயிட்டு ஜாயின் பண்ணி அந்த கேம்ப் முடியும் போது நான் வந்துட்டு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வாங்கினேன். அப்போது எனக்கு வந்துட்டு பரத் தருண்னு சொல்லிட்டு அப்போது இந்தியா கிரிக்கெட்டர், ஃபாஸ்ட் பாலர். ஸோ அவர் தான் வந்துட்டு கொடுத்தாரு. ஏன்னா அந்த மெமரிஸ்லாம் இப்போது அப்படியே பசுமையாக இருக்குது. ஏன்னா அதோட ஃபோட்டோஸ்லாம் கூட நான் வச்சுருக்கேன் இன்னும். ஸோ அதோட கட்டிங்ஸு, பேப்பர் கட்டிங்ஸ், ஃபோட்டோலாம். ஸோ அப்போலேருந்து ஆரம்பித்தது. அப்புறம் 12th வந்தோடனே நான் திருப்பி விழுப்புரம் போயிட்டேன். ஸோ படிக்கணுன்ட்டு வீட்டில் அம்மா வந்து கண்டிப்பாக இல்லை, மெடிசன் தான் பண்ணணும், டாக்டர் தான் ஆகணும் அப்படின்றதுனால வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் மெடிசன்லாம் படிச்சுட்டு, பட் மெடிசன் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் சவுத் ஜோன் யூனிவர்சிட்டி நான் ரெப்ரசென்ட் பண்ணேன். மெடிசன் எங்கே படித்தேன்? நான் சிதம்பரம் அண்ணாமலையில் படித்தேன். ஸோ அங்கே படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் இருக்கும்போது வந்துட்டு யூனிவர்சிட்டி ரெப்ரசென்ட் பண்ணேன். சவுத் ஜோன் விசி ட்ராஃபி ஆடினேன். அதுக்கு முன்னாடி அண்டர் 16 ஸ்டேட் ஆடினேன் ஆக்சுவலாக. ஸோ வினுமன்கர் ட்ராஃபி ஆடினேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் முடித்தோடனே அதுக்கப்புறம் இந்த மெடிசனோட ப்ரெஷர் வந்துட்டு சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய டோர்னமெண்ட்லாம் போகலை, பார்ட்டிசிபேட்டும் பண்ணல. ஸோ அப்படியே கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்டடீஸ். அதுக்கப்புறம் ஸ்டடி அதிகம் இல்லை, மெடிசன் டாக்டராக. ஏன்னா ஃபஸ்ட் இயரில் நான் வந்துட்டு ஃபெயில் ஆனேன் மெடிசன் ஜாயின் பண்ண உடனே. ஸோ ஆமாம். ஸோ ஃபெயில் ஆன உடனே வந்துட்டு சரி ஓகே இது சரி வராது, ஒன்று இந்த இது ஜாயின் பண்ணியாச்சுன்னா அடுத்தது இதை ஒழுங்காக பண்ணணும் அப்படின்ன உடனே வந்துட்டு சரி அப்போது கிரிக்கெட் கொஞ்சம் வேணான்னு சொல்லிட்டு அங்கே சும்மா லோக்கலில் விளையாடுறதோட நிப்பாட்டிக்கிட்டு பெரிய காம்படிட்டிவ் கிரிக்கெட் போகலை. அதுக்கப்புறம் திருப்பி மெடிசன்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி அப்பயும் ரொம்ப அவ்வளோதான். அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணோம். ஸோ பட் இன்பிட்வீன் என்னோட இது கிரிக்கெட் எங்கே பேட்டை காமிச்சாலும் நான் போய் விளையாடி தான் இருக்கேன். பட் டென்ட் ப்ளே எனி ப்ரொஃபஷனல் கிரிக்கெட். அதுக்கப்புறம் திருப்பி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டு மூலிமா இன்ட்ரடியூஸ் பண்ணி லீக் ஆட ஆரம்பித்தேன். சியூசி ஒரு டீமு. ஸோ 3rd டிவிஷன். ஸோ அப்போலேருந்து தொடர்ந்து லீக் ஆடிட்டு தான் இருக்கேன். நடுவில் இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 இயர்ஸ் ஆடாமல் தான் இப்போ திருப்பி லீக் ஆடுறோம். ஸோ அதனால் டாக்டர் நீங்கள் அதையும் இது பண்ணிட்டு இப்போ அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே நேரம் கிரிக்கெட்டும் இப்போ லைம்லைட்ஸில் ஏதோ ஆடிக்கிட்டு தான் இருக்கீங்க. சார், யூஸ்வலாக கிரிக்கெட் வந்துட்டு சாட்டர்டே சண்டேஸ் தான் மோஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ராக்டிஸ்லாம் எப்படி மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் மெடிசனு. ஸோ ஹாஸ்பிட்டல் சாட்டர்டே சண்டே கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இல்லை ஃபேமிலி டைம் அந்த மாதிரி நான் மினிட்லேருந்தே அதை டிசைட் பண்ணி தான் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஒர்க்குன்னு ஓடிட்டு இருக்க முடியாததுனால. ஸோ மண்டே டு ஃப்ரைடே ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு, சாட்டர்டே சண்டே டெஃபினட்டாக இட்ஸ் மை டைம்ன்றதுனால
எதர் ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா ஐ ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி. அப்பா அம்மா நீங்கள் இந்த பிரசிடென்ட் ஆனதை பார்த்து எப்படி சார் மகிழ்ச்சி? உண்மையாலுமே எல்லா பெற்றோருக்கும் வந்துட்டு பையன் வந்துட்டு ஒரு லெவல் ரீச் ஆகிறான்னா ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. இது விழுப்புரத்துலேருந்து வந்து ஒரு இது பண்ணுறதுங்கிறது பெரிய சாதனை தான். இப்போ கலைஞரை பார்த்த வரையிலும் ஒரு கிரிக்கெட்டில் பயங்கர ஃபேன், பயங்கர ரசிகர். அவருக்குன்னு ஒரு இது வச்சது வந்து மிகப்பெரிய இது. ஏன்னா அவர் உண்மையிலேயே ஒரு பிடித்தமான விஷயம் தான் அது. எப்படி அந்த ஐடியா? அந்த ஐடியா வந்துட்டு இல்லை, அது வந்துட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சொன்னார், இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பேர் வைக்கலாமா அப்படின்ட்டுன்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ டெஃபினட்டாக பண்ணலாம், சிஎம் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கேட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னா என் ஸ்ரீனிவாசன் சார் எக்ஸ் பிரசிடென்ட்டு இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட். முதல்ல வந்துட்டு கலைஞர் பேர் வைக்கிறதா இருந்தால் அதில் கே எழுதுறது என்னோட இதுவாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரும் பயங்கர கிரிக்கெட் வெறியர் தான். ஸோ அதனால் அவர் பேர் வைக்கிறதுல ஒன்றுமே மாற்றமே கிடையாது. ஸோ ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன். சிஎம் ஓகேன்னு சொன்னாலும் டெஃபினட்டாக பண்ணிடலாம் அப்படின்னாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு இதுவே வரல. இப்போ எல்லாருமே யாரெல்லாம் இந்த இதில் இருந்தோம் அதே மாதிரியே வந்துட்டு இங்கே அசோசியேஷனில் பெர்மிஷன் வாங்கணும். ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக தான் நடந்தது. ஒருத்தவங்க கூட வந்துட்டு ரொம்ப எதிர்த்து எதுவும் இந்த கேள்வி அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட வரல. நமக்கு எல்லாருக்குமே ஹாப்பி. ஏன்னா எவ்ரி ஒன் நோஸ் எவ்வளோ அவர் பண்ணியிருக்காரு கிரிக்கெட்டுக்காக அப்படின்ட்டு. அதே மாதிரி பழைய இதிலலாம் கூட சொன்னேன், 1960s வந்துட்டு he has donated 15 lakhs rupees. ஏன்னா அதோட பிக்சரும் என்கிட்ட இருக்குது. அவர் வந்துட்டு தலைவர் வந்துட்டு டொனேட் பண்ண இதுவும் இருக்குது. பழைய ஸ்டேடியம் கட்டும்போது அவரோட காசுலேருந்து 15 lakhs கொடுத்துருக்காருன்ற ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. இது என்னென்னா எனக்கு பழைய அசோசியேஷன் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் தான் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு இது வந்துட்டு இது சிஎம் தான் கொடுத்தாரு, அப்போது இருந்த சிஎம் தான் கொடுத்துருக்காரு, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ ஐ தாட் இட் வில் பி த ஆப் பர்சன். கண்டிப்பாக அவரோட பேர் இதில் இருக்கணும். அதே தொகுதியில் அவ்வளோ வருஷமாக சர்வ் பண்ணியிருக்காரு மக்களுக்காக. இந்தியா நோன் பொலிட்டீஷியன், ஸோ மூத்த அரசியல்வாதி. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இட்ஸ் ஆப் டு கீப் ஹிஸ் நேம் ஹியர். இது பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல நினப்பு இருக்குது சார். வெஸ்ட் இண்டீஸு கிளைவ் லாய்டு வந்தபோது வெங்கட்ராவ் நம்ம இந்தியன் டீம் வச்சு ராஜாஜி ஹாலில் கலைஞர் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டின்னர் கொடுத்தாரு. அது சின்ன வயசு எனக்கு, நீங்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அது இல்லை. பட் இப்போ வந்துட்டு எம்எஸ் தோனி வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட தலைவர் இங்கே கூப்பிட்டு அவங்கள வந்துட்டு பாராட்டி விட நடத்தினார். எம்எஸ் தோனி கூப்பிட்டு. ஸோ அதனால் அந்தளவுக்கு அவர் ஒரு கிரிக்கெட் பிரியர் அப்படின்னும் போது டெஃபினட்டாக வந்துட்டு உண்மையிலே அவருக்கு செஞ்ச பெரிய ஆனர் தான் அது. சார், அந்த ஹெல்மெட் இல்லாமல் ஆடுறீங்களே, எப்படி அது உங்களுக்கு ரோல் மாடல் விவிஎன் ரிச்சர்டா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஏன்னா நாங்கள் ஆடின காலத்துலலாம் ஹெல்மெட்லாம் கிடையாது. அதனால் வந்து அது கொஞ்சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த வைசர்லாம் வரும்போது நமக்கு சைட் தெரியாது. நானும் ட்ரை பண்ணி பார்க்கணும் சும்மா நெட்ஸ்லலாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அது ஹெல்மெட் போட்டால் தான் அடி வாங்குவேன். ஸோ அதனால சரி எதுக்குடா பரவாயில்ல, ஓகே நம்மளாம் அந்த காலத்து கிரிக்கெட்டர் மாதிரி இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் கூட நான் போய் இப்போல்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணல, வெறும் மேட்ச்னா டைரெக்டாக போய் மேட்ச் ஆடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு அது பழக்கம் இல்லை எனக்கு. ஸோ அது போட்டால் தான் ஒரு சில நெட்ஸ்லலாம் போட்டு பழகி பார்க்கலாம் நானும் நினைப்பேன். வீட்டில் பையனை போட சொல்லிட்டு ஆடி பார்ப்பேன். எனக்கு அது விஷனே சரியாக வராது. சரி எதுக்கு தேவையில்லாமல் ஒன்று ட்ரை பண்ணணும் இதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு அப்படியே just going with the flow. சின்ன வயசில் சார் உங்களுக்கு யார் சார் பெரிய எந்த பிளேயர்? எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோட இது வந்துட்டு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் பிடிக்கும். ஸோ அவரோட பேட்டிங் ஸ்டைலு. அடுத்தது சச்சின் டெண்டுல்கர். இப்போது டெஃபினட்டாக எம்எஸ்டி. ஸோ ஆமாம். ஸோ இவங்க 3 பேர் அப்படியே எனக்கு அந்தந்த ஏஜ் இது வரும்போது அவங்கள வந்துட்டு டெஃபினட்டாக அவங்கள வந்துட்டு ஒரு ரோல் மாடலாக இருக்குது. நீங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு மேட்ச்சு இல்லை டிவியில் பார்த்தது இது மாதிரி? ஃபஸ்ட்டு மேட்ச்சுன்னு இங்கே ஸ்டேடியமில் வந்து பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொடுமையானது நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். அந்த சையத் அன்வர் 190 அடிச்ச மேட்ச்சு. நான் காலேஜ் சேப்பாக்கில் இதில் சிதம்பரத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஆமாம். ஸோ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். இப்போ ஸ்டேடியமில் ஃபஸ்ட்டு பார்த்த மேட்ச் அதுதான் எனக்கு. ஸோ அந்த மேட்ச்சை நம்ம உதப்பட்டோம். வேறு ராகுல் டிராவிட் அது செஞ்சுரி ஆமாம் அடிப்பார். சையத் அன்வர் 194 அடிப்பார் அந்த மேட்ச்சு. ஸோ அதனால் அதுதான் ஃபஸ்ட்டு நான் எங்கள் சேப்பாக்கில் வந்து பார்த்த மேட்ச் அது. சார், இப்போ வந்து புதுசாக அந்த ஸ்டேடியம் நீங்கள் வேறு புதுசாக வந்துருக்கீங்க, ஒரு புது பொலிவு நீங்களும் இருக்கீங்க, ஸ்டேடியம் இருக்குது. இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ சார்? சார் இப்போ வந்துட்டு இதோட கெப்பாசிட்டி 38,960 இருக்குது சார். இதுக்கு முன்னாடி 42,000 அந்த மாதிரி இருந்தது. இப்போ புது ஸ்டேடியம் கொஞ்சம் இதனால வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சீட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ 38,960 அந்த மாதிரி இருக்குது. 39,000 அப்ராக்சிமேட்டாக.
இருக்குது சார். இது நீங்கள் கெப்பாசிட்டி குறையறனால நான் உங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு 17 வருஷமாக வந்துட்டு இந்த சீட் கீழே இது ஒரு 12,000 சீட் வந்து நமக்கு இல்லாமல் இருந்தது. இப்போ அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். இப்போ ஃபுல் ஸ்டேடியம் இருக்கும் ஓப்பன் பண்ணி. ஸோ ஆல்மோஸ்ட் 39,000 கெப்பாசிட்டி இருக்குது இப்போ இது பண்ணுறது. நீங்கள் வந்தோடனே இப்போ வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா 3rd ஒன் டே இங்கே நடக்க போகுது. அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி? ஆமாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில் போட்டோன்னே வித்தின் 1 hour சேல்ஸ். ஏதோ இப்போ கவுண்டர் புக்கிங் வைக்கிறோம் வித்தின் 1 hour சேல்ஸ். ஸோ ஆஃப்டர் 3-4 years நடக்கிறதுனால வந்துட்டு எல்லாமே பயங்கர அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் சார். அதுவும் ஒரு 4-5 yearsஸாக இங்கே ஐபிஎல் மேட்சஸும் இல்லை ஒன்றுமே இல்லைன்னும் போது வந்துட்டு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும் சார். மழையோட கூட வந்து நிறைய. ஆமாம் கண்டிப்பாக அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போ இந்த பிச்சு எப்படி சார்? பேட்டிங் பிச்சாக இருக்குமா இல்லை? இல்லை அது வந்து நாங்கள் இங்கே 7 விக்கெட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சார். அது அந்த டீம் கேப்டன்ஸ் அவங்க வந்து டிசைட் பண்ணுறோம் தான் சார். நாங்கள் வந்துட்டு இவ்வளோ விக்கெட்ஸ் இருக்குன்றதை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த விக்கெட் வேணுன்றது அந்த டீம் நம்ம இந்தியன் டீம் டிசைட் பண்ணுறது தான். அவங்க எப்படி சார் இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஒரு பிளேயர் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆடுறவங்களுக்கு ஒரு ஸ்டாச்சு மாதிரி அதெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ வெங்கட்ராகவன் வந்து இந்தியன் டீமில் 2 வேர்ல்டு கப் கேப்டனாக இருந்தார். வைஸ் கேப்டன் அஜித் வாடகே கேப்டன், வெங்கட்ராமன் வைஸ் கேப்டன் ஆகும்போது தான் ரப்பர் இங்கிலாண்டை வின் பண்ணோம், வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணோம். அவர் கிரிக்கெட்டில் வகிக்காத பதவியே இல்லை. ஒரு அந்த மாதிரி உங்களுக்குலாம் எதிர்காலத்தில் ஏதாவது ஸ்டாச்சு மாதிரி? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா மியூரல்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாமே வரும்போது. இப்போ லிஃப்ட்டுக்கு எதிர்க்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் இருக்கும், வெங்கட்ராகவன் சார் போலிங் இருக்கும், எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ மியூசியம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் மியூசியம் வந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்களோட இது எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த இது என்ட்ரி வரும்போது பிளேயர்ஸ் அந்த பெவிலியன் இப்போ புது என்ட்ரி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நடந்த டெஸ்ட் மேட்ச் வெங்கட்ராகவன் சார், கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீகாந்த் இங்கே சென்னையில் இருந்த மெமரபிளியா எல்லாமே அங்கே இருக்கும். நீங்கள் கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு ஆன்சர் அங்கே இருக்குது கண்டிப்பாக புது ஸ்டேடியம். பட் இந்த ஸ்டாச்சு மாதிரி ஷேர்வானைகள்லாம் அங்கே வச்சுருந்தாங்க ஆஸ்திரேலியாவில். அந்த மாதிரி ஒரு ஏதாவது பிளான் பண்ணலாம் சார். டெஃபினட்டாக வில் ஒர்க் இட் அவுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு எப்போ பார்த்தாலும் ஸ்பின்னர்ஸ் பூமியாக தான் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் தான் உருவாகிட்டு இருக்கும். நீங்கள் யங்ஸ்டர் வந்திருக்கீங்க, கேட்ச் தம் யங் மாதிரி. ஏன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய பேர்? இல்லை இப்போ நிறைய பேர் பண்ணியிருக்கோமே சார். இப்போ டேலண்ட் ஸ்கவுட் இப்போ பண்ணியிருக்கோமே. த்ரூ அவுட் டிஸ்ட்ரிக்ஸ் போகிறோம். ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து ஒரு இடத்துல கேம்ப் இப்போ டேலண்ட் ஸ்கவுட்னு போட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நடத்துகிறோம், ஸ்பின்னர்ஸ்க்கும் நடத்துகிறோம். இது நீங்கள் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது. த்ரூ அவுட் நம்ம ஏஷியன் பிச்சுனாலே நீங்கள் எனி டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் இருப்பாங்க. ஸ்ரீலங்கா எடுத்துக்கோங்க, பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க, இந்தியா எடுத்துக்கோங்க, எல்லாமே. பாகிஸ்தான் மட்டும்தான் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க எப்பயுமே. அது அவங்களோட ஃபிசிக் அந்த மாதிரி இருக்கலாம் முக்கியமாக. பட் இங்கேருந்தும் வந்துட்டு நல்ல அப்பப்போ ஒரு 1 or 2 நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு we are going down சவுத் டவுன் போயிட்டு அதுவும் வந்துட்டு இப்போ டேலண்ட் ஸ்கவுட் பண்ணுறோம் டெஃபினட்டாக. ஸோ நியர் ஃபியூச்சரில் 100% அது வந்துட்டு எங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும்னு பார்க்குறோம். இப்போ மலைவாழ் மக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம் அங்கே இருக்கிற பையங்க அந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் ஸ்டெமினா இதாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி த்ரூ அவுட் டிஸ்ட்ரிக்ஸ் போட்டிருக்கோமே சார். இப்போ ஆரம்பிச்சிட்டோமே நாங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 1 month போயிட்டு இருக்கு. இப்போ வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் த்ரூ அவுட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் அது விளையாடினவங்க விளையாடாதவங்க யாருமே பார்க்கல. எனி குக்கிராமங்கள்லேருந்து கூட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஸ்கவுட் இருக்குது, யார் வேணாலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய ஃப்ரெஷ் டேலண்ட் 2000 பேர் 2500 பேர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்துலாம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் சார். எப்படியா உங்களோட ஹாபி இப்போதைக்கு வந்துட்டு அவ்வளோதான் சார். ஹாஸ்பிட்டல், கிரிக்கெட்டு, ஷட்டில் விளையாடுவேன் சார். ஸோ ரெகுலராக ஐ பிளே ஷட்டில். ஸோ ஜிம் பண்ணுவோம் வீட்டில். ஸோ அதனால எவ்வளோதான் சார். இதுக்கு மேலே நம்ம ஹாபின்றது ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு கேள்வி சார், எப்போ பார்த்தாலும் இன்ஜுரி பிளேயர்ஸ் வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஆளுங்கட்சியில் அப்பா வந்து முக்கிய பதவியில் இருக்காரு. ஏன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மெடிசன்ஸ் மாதிரி இங்கே மெடிக்கல் சைடில் உருவாக்கி ஸ்போர்ட்ஸ் டாக்டர்ஸ் இல்லை இப்போ பண்ண போகிறோம் சார். இப்போ எஸ்டிஐடி மூலியமாகவே அது பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ ராமச்சந்திராவில் இருக்குது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சயின்சஸ். இது வந்துட்டு இங்கே நம்ம ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் இருக்குது யூஸ்வலாகவே. ஸோ அவங்களோட இப்போ டைப் பண்ணி வச்சுருக்கோம். எஸ்டிஐடி எல்லாமே வந்துட்டு இப்போ டைப் பண்ணியிருக்கோம். பட் அதே மாதிரி பயங்கரமான ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அது. ஸோ அதனால் வந்துட்டு ஈவன் இப்போ இங்கே சிஎஸ்கே இப்போ பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களும் ஏதோ ஒரு புதுசாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். டெஃபினட்டாக டிஎன்சிலையும் பண்ணுவோம். கவர்மெண்ட்டும் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எஸ்டிஐடி மூலியமா தே ஆல்சோ ஹேவ் அ பிளான் டு ஹேவ் அ வெரி குட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் டெவலப்மெண்ட். 100% வில் டூ இட். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மேலும் நீங்கள் வந்து கிரிக்கெட்டில் நிறைய டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நடத்தணும். கண்டிப்பாக டெஸ்ட் மேட்ச் நடத்தணும், T20 நடத்தணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாரோட ஆசீர்வாதம் சார். ரைட். தேங்க்யூ. நன்றி. நன்றி.
வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் பண்ணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.